Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம TNPSC Maths வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு வந்து 10 क्वेश्चंस வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்த 10 क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட 7 நாட்கள் டைம் கொடுத்திருந்தோம். இந்த 7 நாள்ல நீங்க இந்த क्वेश्चंस சால்வ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல சில क्वेश्चंस சந்தேகமா இருக்குன்னு வச்சிருந்தாலும் சரி, இல்ல எந்த क्वेश्चनமே சால்வ் பண்ணாம வச்சிருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்து நீங்க 10 क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் சீரீஸ் நம்ம அப் டு உங்களோட குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ் முடிகிறது வரை தொடர்ந்து தரப்போகிறோம். அதனால ஒரு பெரிய இம்பாக்டாக உங்களோட ப்ரிப்பரேஷனில் இது ஏற்படுத்தும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் நம்ம டெய்லி குவிசஸ் போஸ்ட் பண்ணுறோம், அதுவும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தலாம். நம்ம இந்த 10 கொஷின்ல வந்து ரீசனிங் 5 கொஷின், ஆப்டிடியூட் 5 கொஷின் கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் பார்த்தலாம். முரளியின் தற்போதைய வயதானது அவரின் தந்தையின் வயதில் பாதி ஆகும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது முரளியின் வயதினை போல் 3 மடங்கு எனில் தற்போதைய முரளி மற்றும் அவரின் தந்தையின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, வயது கணக்குகள், அது பேஸ் பண்ண ஒரு கொஷின். இது மாதிரி கொஷின் கொடுக்கும்பொழுது ஜஸ்ட் அந்த கொஷினை ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ப்ராப்பராக உள்வாங்கிக்கிட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்டெப்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ நான் இந்த கொஷினை எப்படிலாம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் முரளியின் தற்போதைய வயது, இது நமக்கு தெரியாது, ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரின் தந்தையின் வயதும் நமக்கு தெரியாது, ஸோ அதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு லைனை மட்டும் ரீட் பண்ணுறேன். பாருங்க, முரளியின் தற்போதைய வயதானது அவரின் தந்தையின் வயதில் பாதின்ட்டாங்க. ஸோ அப்போ முரளியின் தற்போதைய வயது, பிரசன்ட் ஏஜ் ஆஃப் முரளி என்னது, எக்ஸ். இது எதுக்கு ஈக்குவலா, தந்தையின் வயதில் பாதிக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு 10ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதுல பாதின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 2 போட்டு 5 அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஸோ அப்போ எந்த ஒரு பெரிய நம்பர் சின்ன நம்பர் வாட் எவர் இட் இஸ், எந்த நம்பராக இருந்தாலும் அதில் பாதின்னு கேட்கும்போது நம்ம டிவைடட் பை 2 போட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கான பாதி வேல்யூவை சொல்லுவோம். அப்போ நமக்கு இங்கே தந்தையின் வயது தெரியாது, அதை நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஒய் பை 2 அப்படின்னு சொல்லலாமா, தந்தையின் வயதில் பாதி. ஓகேவா? இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு எழுதிக்கிறேன். இது நானா எழுதுறேன், ஒய்யோட வேல்யூவை ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x, இந்த 2வை இந்த சைட் கொண்டு போயிட்டேன். ஓகேவா? சரி, இப்ப அடுத்து 2வது வரியை நம்ம வாசிக்க போறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது முரளியின் வயதை போல் 3 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும். முன்பா பின்பா, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, 2026 இது பிரசன்ட் இயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்ப 10 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், -10 பண்ணி என்ன பண்ணுவோம், 2016 அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 10 ஆண்டுகளுக்கு பின்புனா என்ன பண்ணுவோம், 2036 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? என்ன பண்ணுவோம், +10 பண்ணுவோம், இங்க -10 பண்ணுவோம். ஸோ இந்த முன்பு பின்புங்கிற வார்த்தை கரெக்டா நீங்க உள்வாங்கிக்கணும். ஓகேவா? தப்பா போட்டீங்கன்னா இந்த சம்மே தப்பா போயிடும், ஆன்சர் வராது. அப்புறம் நீங்க இதுலயே என்ன பண்ணணும், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சம்மை சால்வ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், -10 பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதே விஷயம் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இப்போ தற்போதைய வயது நமக்கு XY நம்மளா எடுத்திருக்கோம். இப்ப XYல இருந்து நம்ம 10 வருஷம் பின்னாடி போகணும். அப்ப முரளியினுடைய வயது என்னவா இருக்கும், X - 10ன்னு இருக்கும். தந்தையினுடைய வயது Y - 10ன்னு இருக்கும். கரெக்டா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த வரியை திரும்ப வாசிக்கலாம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது முரளியின் வயதினை போல் 3 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப தந்தையினுடைய வயது என்ன, 10 வருஷத்துக்கு முன்னாடி Y - 10. இது எதுக்கு ஈக்குவலா, முரளியினுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி X - 10ன்னு இருக்கும். இதுக்கு 3 மடங்குக்கு ஈக்குவல்ட்டாங்க. 3 மடங்குனா 3ஆல பெருக்கணும். ஓகேவா? சரி, இப்ப இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த 3 உள்ள பெருக்கலாம். ஓகேவா? பெருக்குனீங்கன்னா Y - 10 இஸ் ஈக்குவல் டு 3x - 30ன்னு வரும். இப்போ இதை இன்னுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? பாருங்க, Y இஸ் ஈக்குவல் டு 3x - 30 + 10. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 3x - 20ன்னு கிடைக்கும். Y is equal to 3x - 20 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஒய்யோடதும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அல்லது எக்ஸோடது ஏதாவது ஒரு இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த டோட்டல் டேர்மை ஒரே வேரியபிளுக்கு மாற்றிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சம்ம ப்ரொசீட் பண்ணணும். இப்போ நான் ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? 2xன்னு இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக 2xன்னு சப்ஸ்டியூட் பண்ணியும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரி, அந்த சம ப்ரொசீட் பண்ணலாம்.
இல்ல எக்ஸோட வேல்யூ y/2ன்னு இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இங்க போட்டாலும் மொத்த இந்த டேர்மும் என்ன ஆயிடும், ஒய்யா மாறிடும். அப்ப நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும், இதுதான் கண்டுபிடிக்கணும் அதுதான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த y = 2xங்கிறத எடுத்துக்கிறேன், அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்டெப் எப்படி மாறும், yக்கு பதிலாக 2xன்னு வரும். 2x = 3x - 20 அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்க, இந்த 2x இந்த சைடு வந்துடலாம், 20 இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ 3x - 2x = 20ன்னு வந்துடும். இதுல 3x இருக்கு 2x இருக்கு, மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரே ஒரு x கிடைக்கும், x = 20ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே நீங்க சம்ம ப்ரொசீட் பண்ணணும்னே அவசியம் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ணிடலாம், எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. நம்ம எக்ஸோட வேல்யூவை என்னவா எடுத்துட்டோம், முரளியினுடைய வயதை எக்ஸா எடுத்துட்டோம். அப்ப முரளியினுடைய வயது எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்படியே ஆப்ஷன்ஸை பாருங்க, முரளி மற்றும் தந்தையின் வயதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது முரளியினுடைய வயது, ரெண்டாவதா இருக்கக்கூடியது தந்தையினுடைய வயது. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு 20ன்ற ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் சி. ஸோ இப்படி ஈஸியா நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். ஒருவேளை தந்தை மற்றும் முரளியின் வயதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா முரளியினுடைய வயது ரெண்டாவதா இருக்கும், ஆப்ஷன்ல ரெண்டாவதா 20ன்றது இருக்கும். ஓகேவா? இந்த இதெல்லாம் நுணுக்கமா பார்த்து தான் எப்போதுமே நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, நம்ம பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ஈஸியா சூஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த சம்ம நான் வந்து ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். எக்ஸ் = 20 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த எக்ஸோட வேல்யூவை இங்க ஏதாவது ஒரு இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணலாம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நான் ஜஸ்ட் இதுலயே சப்ஸ்டியூட் பண்றேன். y = 2x. அப்ப y = 2 × 20 = 40. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 40. தந்தையினுடைய தற்போதைய வயது 40, முரளியினுடைய தற்போதைய வயது 20. ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த சம்மை சால்வ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நம்ம எந்த மெத்தட்ல வேணாலும் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுதோ அது தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சம்மை வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே செய்யாது. உங்களுக்கு எந்த மெத்தட் செட் ஆகுதோ அந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம இப்போ அடுத்த சம்க்கு போயிடலாம். ஒரு பழ வியாபாரி 10 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி 210 ரூபாய் வீதம் வாங்கினார். அதாவது ஒரு பழ வியாபாரி இருக்காரு, அவர் வந்து 10 பெட்டி திராட்சை வாங்குறாரு. அதுல அவர் வாங்கக்கூடிய 10 பெட்டியில ஒவ்வொரு பெட்டிக்கும் விலை வந்து பாத்தீங்கன்னா என்னது, 210 ரூபாய். அதுல ஒரு பெட்டி திராட்சை வந்து அழுகிடுதான். ஓகேவா? அப்ப மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி 250 ரூபான்னு விற்கிறாரு. ஸோ அப்படி விற்கும் போது அவருக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா, அதுக்கான சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, அவர் 10 பெட்டிய என்ன ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்றது தெரியணும். அப்புறம் அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருக்காருங்கிறது தெரியணும். ஸோ அப்பதான் நம்மளால அதுல ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அதுக்கான பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பழ வியாபாரி வந்து 10 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 210ன்னு சொல்லி வாங்குறாரு. ஸோ அப்ப ஒரு பெட்டி வந்து 210 ரூபாய்னா 10 பெட்டி எவ்வளவு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பெட்டி வந்து நீங்க போட்டு காமிக்கிறேன். ஒரு பெட்டி வந்து 210 ரூபாய். 10 பெட்டிக்கான விலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும், இந்த 210 நம்ம 10ஆல பெருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து 10ங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பெருக்கிறதுக்கு. இதுவே வேற எந்த நம்பர் 9, 8ன்னு எந்த நம்பர் கொடுத்திருந்தாலும் இந்த மொத்த ரூபாயை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய மொத்த பெட்டிகளோட என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க, இதை பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 2100 ரூபாய் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது வந்து அவர் மொத்தமா அந்த தொகையை செலவு பண்ணி 10 பெட்டி திராட்சையை வாங்குறாரு. ஓகேவா? திரும்ப நான் சொல்றேன் பாருங்க, 10 பெட்டியை வந்து அவர் என்ன எவ்வளவுக்கு வாங்குறாரு, 10 பாக்ஸஸ் வந்து அவர் 2100 ரூபாய்க்கு வாங்குறாரு. இது வந்து வாங்கிய விலை, அதாவது சிபி அப்படின்னு சொல்லுவோம், காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அதுல ஒரு பெட்டி திராட்சை அழுகிடுதான். ஒரு பெட்டி அழுகிருச்சுன்னா மீதி எத்தனை பாக்ஸஸ் இருக்கும், 9 பெட்டிகள் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த 9 பெட்டிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டியை அவர் 250 ரூபாய்க்கு விற்கிறார். ஒரு பெட்டி 250 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 9 பெட்டியை எத்தனை ரூபாய்க்கு வித்திருப்பார், நம்ம 9 இன்ட்டு என்ன பண்ணணும், 250 பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2250 ரூபா கிடைக்கும். ஓகேவா?
ஸோ அப்போ அவர் 10 பாக்ஸ் வாங்கியிருக்காரு, 9 பாக்ஸை வித்துட்டாரு, ஒரு பாக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆயிட்டு அழுகி போயிருச்சு. ஸோ அப்போ அவர் வித்திருக்கக்கூடிய இது வந்து விற்ற விலை, அதாவது செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வாங்கிய விலை, இது விற்ற விலை. ஓகேவா? ஸோ இப்போ இதற்கான டிஃபரன்ஸ் பாருங்க. ஒருத்தவங்க 2100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 2250 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ப்ராஃபிட் தான் இருக்கு, அதாவது லாபம் தான் இருக்கு. எவ்வளவு லாபம்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா லாபம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது, ப்ராஃபிட்னா லாபம். ஸோ இப்போ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோதுன்னு கேட்கல, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. லாபமா நஷ்டமானு கேட்டிருக்காங்க. நஷ்டம் கிடையாது, லாபம் தான் கிடைச்சிருக்கு. அதற்கான சதவிகிதம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ லாப சதவிகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ லாபம்னு பார்க்கணும். 150 ரூபா லாபம் டிவைடட் பை டோட்டலாக அவர் எவ்வளோ காசு செலவு பண்ணி வாங்கினார்னு பார்க்கணும். ஓகேவா? 2100 ரூபாய். ஸோ லாப சதவிகிதம் எப்பொழுதுமே வாங்கிய விலை, அடக்க விலை இருக்கு இல்லையா, இதை வாங்கிய விலைன்னு சொல்லலாம், அடக்க விலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சிபிக்கு தான் எப்பொழுதுமே பர்சன்டேஜ் லாஸ் எல்லாமே சிபிக்கு தான் கண்டுபிடிக்கணும், செல்லிங் ப்ரைஸு கிடையாது. ஓகேவா? இன்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க, 7 3 21, 5 3 15, 0, 1 7 7, 7 7 49, புள்ளி 1 7 7 4. ஸோ அப்போ நமக்கு இந்த இதை ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும்னு கூட இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து லாபமாக நஷ்டமானு கேட்கும்போது லாபம்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ நஷ்டத்தில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து லாபத்தில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 7 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரே ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த சம்மை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஸ்மார்ட்டாகவும் யோசிச்சு ஆன்சர் பிக் பண்ணலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஃபுல் ஸ்டெப்பையும் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? சரி, அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் அதன் வட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இத்தனை வருஷத்துல அது இத்தனை மடங்கு ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு 700 சம் சீரீஸ் அந்த இதுலயே சொல்லியிருக்கேன். என்ஆர் ஈக்குவல் டு மடங்கு -1 இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இதை நீங்க இதுல கரெக்டா அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். இந்த தொகை நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த தொகை தெரியாது இருக்கட்டும். 10 வருஷத்துலன்ட்டாங்க. அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னது, 10 இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 10. 2 மடங்காகிறது அப்படின்ட்டாங்க. 2 மடங்கு, அப்போ மடங்குங்கிற இடத்துல நமக்கு 2ன்னு போடுவோம். ஓகேவா? ஆர் தான் நமக்கு தெரியாது, ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 10ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு மடங்குக்கு வந்து 2 -1 இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ பாருங்க, 10 சரி ஆர் இஸ் ஈக்குவல் டு இதில் 2ல் 1 போயிருச்சுன்னா 1 தான் வரும். 1ஓட 100 பெருக்குனீங்கன்னா 100 தான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க 10 பெருக்கல்ல இருக்கு, இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வந்துடும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு ஆரோட வேல்யூ என்ன, 10%. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து 4th சம் போலாம். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் 9,000 ரூபாய்க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தொடர் வட்டி அப்படின்னும் போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ளதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் செகண்ட் இயருக்கு கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, செகண்ட் இயருக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது இன்ட்டு 2ன்னு போட்டுறக்கூடாது, நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு இன்ட்டு 1 தான் போடணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுது இல்லையா, 10%, 12%ன்னு. அதனால அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும் இருக்கு. அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா இந்த சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்க, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு தொகை, அந்த தொகை வந்து எவ்வளவு, அடுத்தடுத்த விதத்தில் ஓகே இதுதான் அந்த தொகை. ஓகேவா? ஸோ அப்போ பி ஈக்குவல் டு 9,000 ரூபாய். அடுத்த ஆண்டுகளுக்குன்ட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துல நமக்கு ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 10%. இது வந்து ஒரு வருஷத்துக்கு. அடுத்தது 2வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12%ன்னு ஆயிடுது. ஓகேவா? ஸோ இப்போ 2 வருஷத்துக்கு தொடர் வட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக நம்ம n is equal to 1ன்னு போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் n is equal to 1ன்னு போட்டு தனியாக ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன் இங்கே நம்ம 2 வருஷத்துக்கு 2ன்னு போடலன்னா, நம்ம வெவ்வேறு வட்டி வீதம் போடுறதுனால அதை நம்ம 1 இயர்னு சொல்லி தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு சம் போடும்பொழுது இன்னுமே ஈஸியாக புரியும். ஆனால் நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா?
ஸோ இப்போ நான் சம் போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஓகேவா. ஃபர்ஸ்ட் இயரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா என்ன, PNR by 100 தானே ஃபார்முலா. ஸோ அப்போ P இன்ட்டு N இன்ட்டு R by 100 ஓகேவா. ஸோ இப்போ தொடர் வட்டி தான் கேட்குறாங்க. அப்போ SI ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா. SI is equal to PNR by 100. Pக்கு பதிலாக 9000 இன்ட்டு இது ஃபர்ஸ்ட் வருஷம், ஒரு வருஷம் தான். ஸோ அப்போ N is equal to 1 இன்ட்டு R பார்த்தீங்கன்னா 10% டிவைடட் பை 100 ஓகேவா. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 0க்கு 2 0 நமக்கு என்ன கிடைக்கும் ஓகேவா, 900 கிடைக்கும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஆகுனா தொடர் வட்டி அப்படின்னும் பொழுது இப்போ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் இந்த 9000 இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் ரெண்டாவது வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் முடியும் பொழுது நமக்கு ஒரு வட்டி தொகை கிடைச்சிருக்குல்ல, இப்போ இது ரெண்டையும் சேர்த்து தான் இந்த ரெண்டாவது வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வட்டி கால்குலேட் பண்ணணும். அப்போ 9900 இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ பாருங்க செகண்ட் இயர் SI is equal to PNR by 100 அதே தான். SI is equal to PNR by 100 is equal to இப்போ பாருங்க P வந்து 9900 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இது நம்ம 1 இயர் தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இது செகண்ட் இயர் தான், ஆனால் இந்த 12% இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் ஓகேவா. இதுவே நமக்கு இந்த 10% கொடுத்துருந்தாங்க, 2 வருஷத்துக்குமே 10% கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரே இதில் நம்ம வந்து 2 வருஷம்னு போட்டு N is equal to 2ன்னு போட்டு ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். ஆனால் நமக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றி மாற்றி கொடுத்தனால நம்ம தனித்தனியாக தான் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகே. டிவைடட் பை 100, 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 109 இன்ட்டு 12, 18க்கு 8 மீதி 1, 9 2 18 1 19, அப்புறம் இதை 1ஆல் பெருக்குனீங்கன்னா 99 தான் வரும். 8 18க்கு 8 மீதி 1 10 11, அப்போ 1188. ஆன்சர் என்ன வருது, 1188. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வருஷம் முடிவில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தொடர் வட்டி எவ்வளோதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் ரெண்டாவது வருஷம்னு ரெண்டையும் சேர்த்து நம்ம ஆன்சர் எடுக்கணும். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு ஆப்ஷன் ஏன்னு போட்டிங்கன்னா அந்த சம்மு தப்பாக போயிடும் ஓகேவா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு நமக்கு கிடைச்சது 900 ப்ளஸ் ரெண்டாவது வருஷத்துக்கு 1188, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 2088 கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ போட்டு தப்பு வாங்கினீங்கன்னு சொல்லுங்க ஓகேவா. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், இந்த கொஷனில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று தான். ஆர் வந்து உங்களுக்கு ஒரே பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் N is equal to 2 வந்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பீங்க, ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்திருக்கும். ஆனால் நமக்கு தொடர் வட்டி அடுத்தடுத்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றி கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எண்ணை வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒன்றுனே வச்சு 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி 2 இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணுறோம் ஓகேவா. சரி அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த 5வது சம். இதில் வந்து நம்ம யூஸ்வலாக போடக்கூடிய விஷயந்தான். 15% ஆஃப் 578 ப்ளஸ் 22.5% ஆஃப் 644. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை வந்து 2 விதமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் ரெண்டாவதாக சொல்லக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு புதுசாக தெரியலாம், பட் ஆனால் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரியா. இப்போ இது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு யூஸ்வலாக போடுற மெத்தட்லாம் சொல்கிறேன். 15/100, 15%னா 15/100 இன்ட்டு 578 ப்ளஸ் 22.5 டிவைடட் பை 100 இன்ட்டு 644. அவ்வளோதான். இதை இந்த ஆஃப்னு இருக்கிற இடத்துல இன்ட்டுன்னு போட்டுக்கணும் அவ்வளோதான். இது தமிழில் கொஷின் வரும்போது இல்லை அப்படின்னு இருக்கும், இல்லைன்னு இருந்தாலும் ஆஃப்னு இருந்தாலும் அந்த இடத்துல இன்ட்டு போட்டுக்கணும். ஸோ இப்போ கொஷினை நமக்கு புரிகிற மாதிரி நம்ம எழுதியாச்சு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் ஓகேவா. பாருங்க 3 5 15, 2 5 10 0, தென் வந்து இங்கே கேன்சல் பண்ணலாமா, 5 2 20, 2 2 4, 8 2 16, 9 2 18. இது ரெண்டையும் பெருக்கணும்.
அப்புறம் இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த புள்ளியை வந்து எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து 10ஆல் பெருக்கிக்கிறேன். பெருக்கினேன் அப்படின்னா இந்த புள்ளி எடுத்துடலாம், இந்த இடத்துல 1000ன்னு ஆகிடும் கீழே. ஸோ அப்படியும் போடலாம், இல்லை இப்படியே வச்சு கூட சம்ம போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும்லாம் கிடையாது, உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த புள்ளியை எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல புள்ளி இருக்காது, அதுக்கு பதிலாக 255 ஆகிடும், கீழே ஒரு 0 வந்துடும். இப்போ நான் வந்து இதை கேன்சல் பண்ணுறேன். 4 5 20, 5 5 25, 2 5 10 0 0, 9 5 45, 4 5 20 0. திரும்ப வந்து 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது 2 2 4 0, 3 2 6, 2 2 4, 2 2 4, 1 2 0, 1 2 2, 6 2 12, 1 2 2. ஓகேவா? முடிஞ்ச வரை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பெருக்கி தான் போட போகிறோம். ஸோ அப்போ 3 × 289, 9 3 27, 7 மீதி 2, 8 3 24, 25, 26க்கு 6 மீதி 2, 3 2 6, 7 8. ஓகேவா? அப்போ 867 வருது, டிவைடட் பை இங்கே ஒரு 10 இருக்குது. ஓகேவா? அதை விட்டுறக்கூடாது. 867 டிவைடட் பை 10 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து 9 × 161 டிவைடட் பை 10ன்னு இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். ஓகேவா? 1 9 9, 6 9 54. ஸோ அப்போ 4 5 1 9 9, 9ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14. ஸோ அப்போ அந்த 14 இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து டிவைடட் பை 10 இருக்குது, அது இருக்கட்டும். இப்போ 14 9 டிவைடட் பை 10. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிக்கலாம், 867 டிவைடட் பை 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 86.10 சாரி 86.7ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 86.7 ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144.9ன்னு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, 0 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் கூட்டிக்கலாம். கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 144.9. புள்ளி வந்து கரெக்டாக எப்பொழுதுமே இதுக்காக நம்ம கூட்டி காமிக்கிறோன்னா சில பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க. அது இந்த புள்ளி வந்து கரெக்டாக இருக்கிற இடத்துல எழுதிட்டு கூட்டணும். சப்போஸ் இந்த 144.9 86.7 அப்படின்னு இப்படி எழுதுனீங்கன்னா சம்ம தப்பு, ஆன்சர் தப்பாக வரும். ஓகேவா? ஸோ அதனால் எப்பொழுதுமே கவனமாக எழுதுங்க. இதை நம்ம கூட்டலாம். 14 15 16க்கு 6 மீதி 1, 10 11க்கு 1 மீதி 1, 8 9 10 11 12 13க்கு 3 மீதி 1 2, 231.6ன்னு கிடைக்குது. ஸோ அப்படியே ஆப்ஷன் பாருங்க, என்ன ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் பி 231.6. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஒன்று இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஒரு நிமிஷம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்க, இப்போ 15% ஆஃப் 578. ஓகேவா? இப்போ 578 அப்படிங்கிறது ஒரு முழு ஒரு நம்பர். ஸோ இதை நான் வந்து 100% அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 100% தான் 578. இதோட 10% கண்டுபிடிக்கலாமா? 10%னா ஒன்றும் இல்லை, 578 டிவைடட் பை 10, அதுதான் 10%. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். ஓகேவா? அப்போ 57.8ன்னு கிடைக்கும். இது எப்போதுமே இதை நீங்கள் போட்டு தான் சொல்லணும்னு கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 100%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. இது வந்து ஜென்ரலாக உள்ளது தான். ஓகேவா? ஸோ இப்போ 10% கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து நம்ம 5% கண்டுபிடிக்கலாம். 10ல் பாதி தான் 5. ஸோ அப்போ 57.8ல் பாதி என்னது? இந்த 5%. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2 4 மீதி 1 வரும். 8 2 16, 9 2 18. அப்போ 28.9ங்கிறது 5%. இப்போ நமக்கு என்ன வேணும்? 15% ஆஃப் 578. 10ஐயும் 5ஐயும் கூட்டினா 15ஆ?
ஸோ அப்போ 15% அப்படிங்கிறது இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். 8 8 16 17க்கு 7 மீதி 1, 8 8 16க்கு 6 மீதி 1 8. அப்போ 86.7ன்னு கிடைக்கும். இது இந்த 15% ஆஃப் 578. புரிஞ்சுதா? அடுத்தது இப்போ நம்ம இந்த இதை போட போகிறோம். இது ஒரு பக்கம் கண்டுபிடிச்சாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, 644ல் 22.5% எவ்வளோதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ இந்த 644ங்கிறது 100%. ஃபர்ஸ்ட் இந்த 22.5%ங்கிறத நம்ம எப்படியெல்லாம் எழுதலாம்? இந்த 15%ங்கிறத நம்ம 10 + 5ன்னு எழுதிட்டோம். ஓகே, ஸோ இது ஈஸியாக இருந்தது. இப்போ இது 22.5%ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? பிரித்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 10% நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ 10 2 தடவை போட்டுக்கலாம். அப்போ மீதி எவ்வளோன்னா கிடைக்கும்? நமக்கு 2.5% கிடைக்கும். அப்போ 1% நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1%த்தை நம்ம 2 தடவை போட்டுக்கலாம். ப்ளஸ் அதுலேருந்து பாதி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. எது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமோ அதை வச்சு நம்ம வந்து இந்த 22.5ங்கிறத பிரிக்கிறோம். ஓகேவா? 10 + 10 20 ஆகிடும். 20 + 1 21, 21 + 1 22, 22 + 0.5 22.5ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த 22.5 நம்ம இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த 100% வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, 10% என்ன? 100% 644னா 10% 64.4. ஓகேவா? அடுத்து இதுல இருந்து 1% கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, இன்னொரு தடவை ஒரு ஸ்தானம் புள்ளி தள்ளி வைக்கணும். ஓகேவா? அப்போ 6.44ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 0.5% கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல ÷ 2 போடணும். போட்டிங்கன்னா என்ன வரும்? 6.44ல் ÷ 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6.44 ÷ 2. 1 2 2 3 2 6 2 2 4 2 2 4. ஸோ அப்போ உங்களுக்கு 3.22ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது இப்படியே நீங்கள் கூட்டக்கூடாது. ஏன்? ஏன்னா நமக்கு 2 10 வேணும், 2 1 வேணும். ஸோ அப்போ இதை 2ஆல் பெருக்கிங்க, இதையும் 2ஆல் பெருக்கிக்கோங்க. வர ஆன்சரை கூட்டணும். ஓகேவா? ஸோ இப்போ இது 2ஆல் பெருக்குனீங்கன்னா 4 2 8 புள்ளி 4 2 8 6 2 12. அதே மாதிரி இங்கே 4 2 8 4 2 8 புள்ளி 6 2 12. தென் இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். புள்ளிக்கு அப்புறம் இங்கே 2 2 வரும், இங்கே வந்து 3 வரும். இதை அப்படியே கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா என்ன? 8 10க்கு 0 மீதி 1, 8 8 16 1 17, 18 19க்கு 9 மீதி 1, 9 10 11 12 13 14, 14க்கு 4 மீதி 1. ஓகே, இப்போ 2 1 3 3 1 4, கடைசியாக ஒரே ஒரு 1. இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா இங்கேருந்து பார்க்கும்போது? அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ 144.90ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த 0வை விட்டுறலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே இதோட சம் முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம், ரெண்டாவது ஒரு டேர்ம், ரெண்டையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ 86.7, ரெண்டாவது டேர்முக்கு கிடைச்ச வேல்யூ 144.90. இது ரெண்டையும் நம்ம கூட்டணும். ஓகேவா? 144.9 86.7. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 7 14 15 16க்கு 6 மீதி 1, 10 11க்கு 1 மீதி 1, 5 13க்கு 3 மீதி 1 2. ஸோ அப்போ 231.6. ஸோ இப்படியும் போடலாம். ஸோ அப்போ அந்த சம்மை 2 ஆங்கிளில் சால்வ் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேவா? சரி, அடுத்த சம் பார்க்கலாம். முதல் 100 எண்களினுடைய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு இது வந்து ப்ரொசீஜராகவும் போடலாம், இது லாஜிக்காகவும் நீங்கள் போடலாம். லாஜிக்காக போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, வித்தின் செகண்ட்ஸில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இல்லை நான் வந்து ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் வச்சு தான் போடுவேன்னா அதுக்கு உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வச்சு சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு அந்த எப்படி ப்ராப்பராக யோசிச்சு அந்த ஸ்மார்ட் வேல போடுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? முதல் 100 எண்களினுடைய சராசரி கொடுத்துருக்காங்க. முதல் 100 எண்கள் இயல் எண்கள், அதுவும் இயல் எண்கள்னா 1 + 2 +ன்னு போகும், ஆன்சர் 100 வரை போகும். ஓகேவா? அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? n × n + 1/2. அப்போ 100 × 100 + 1 101/2 அப்படின்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 × 101ன்னு கிடைக்கும். ஓகேவா?
ஸோ இதை நீங்கள் பெருக்கியும் போடலாம். பட் ஆனால் நமக்கு சராசரி கேட்குறாங்க. இது வந்து எண்களினுடைய கூட்டுத்தொகை தான் இந்த வேல்யூ. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். நான் பெருக்கலை அப்படியே வச்சுக்கிறேன். சராசரி கேட்கறதுனால எத்தனை எண்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் கூட்டிட்டு அத்தனை நம்பரால டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே நமக்கு 100 எண்கள் இருக்கு, 100ஐயும் கூட்டினோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதை நான் 100ஆல டிவைட் பண்ணாதான் சராசரி கிடைக்கும். ஓகேவா? அப்போ நான் 50 × 101 டிவைடட் பை 100. ஓகேவா? 0க்கு 0 கேன்சல், 1 5 2 5 10. ஸோ இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 2 I 2 10 0 புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா I 2 10. ஸோ அப்போ 50.5ன்னு வரும். ஸோ இது வந்து ஸ்டெப்ஸ் நீங்கள் போட்டு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இப்போ இதை நான் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் தேவையே இல்லை, ரொம்ப ஈஸி. ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி எந்த சம் கொடுத்தாலும் சரி. இப்போ இந்த சம் இருக்கட்டும். முதல் 10 இயல் எண்களின் சராசரி கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? 10 இயல் எண்கள்னா என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இந்த 10 இயல் எண்களோட சராசரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சராசரினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால வகுக்கிறத நம்ம சராசரின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ 10 நம்பர் இருக்குன்னா 10ஐயும் கூட்டி 10ஆல வகுத்தோம்னா நமக்கு சராசரி கிடைச்சிரும். ஸோ இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ஒரே ஒரு ட்ரிக் இருக்கு. அது ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே. ஒரு நம்பர் ஆஃப் சீரீஸ்ல அந்த எண்கள் வந்து ஒற்றைப்படை எண்ணா இருக்கு அப்படின்னா இந்த அடுத்தடுத்த எண்களினுடைய வித்தியாசம் சமமா இருந்து இந்த எண்கள் ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. அதாவது இப்ப 10ங்கிறது வந்து இரட்டை. ஓகேவா? எண்ணி பார்த்தா 1 2 3 4ன்னு 10 நம்பர் இருக்கு. 10 நம்பர்ன்றது இரட்டைப்படை எண். இதுவே இந்த இடத்துல 10 இல்லாம 9 நம்பர்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 9 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? 9ங்கிறது ஒற்றைப்படை. ஓகேவா? அப்போ 9 எண்கள் இருக்கு. இப்படி ஒற்றைப்படையா இருக்குன்னா இதோட சராசரி என்னவா இருக்குன்னா இந்த பக்கம் 4 விட்டுருங்க, இந்த பக்கம் 4 விட்டுருங்க. நடுவில் உள்ள 5ங்கிற நம்பர் தான் இதுக்கு சராசரி. ஆனா இதுக்கு மெயினான ரூல் என்னன்னா அடுத்தடுத்த எண்களுக்கான வித்தியாசம் வந்து சமமா இருக்கணும். பிளஸ் அது ஒற்றைப்படை எண்ணா இருக்குன்னா அதுக்கு மிடில் இருக்கக்கூடிய எண் தான் சராசரி. இதுவே 9ன்னு இல்லாம 10ன்னு இருக்குன்னா இரட்டைப்படையா? ஸோ அப்ப இரட்டைப்படையா இருந்ததுன்னா இந்த பக்கத்துலயும் 4 விட்டுருங்க, இந்த பக்கத்துலயும் 4 விட்டுருங்க. நடுவில் இங்க என்ன இருக்கு? 5 + 6ன்னு இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில என்ன நம்பர் வரும்? 5.5ன்னு வருமா? அப்ப இதுதான் சராசரி. கிளியரா? திரும்ப ஒரு தடவை சொல்லணும்னா கூட சொல்றேன். இந்த 5.5ங்கிறது எதற்கான சராசரினா 10 இயல் எண்களுக்கான சராசரி. நான் சொன்ன மாதிரி இதுக்கான பேசிக் ரூல் அடுத்தடுத்த எண்களுக்கு இடையிலான வேறுபாடு சேமா இருக்கணும். அது இரட்டைப்படை எண்ணா இருந்ததுன்னா இந்த நடுவில் உள்ள 2 நம்பருக்கு இடையில என்ன நம்பர் வருதோ அதுதான் சராசரியா இருக்கும். இப்போ 5 6க்கும் இடையில எக்ஸாக்டா 5.5 தான் வரும். ஓகேவா? சரி, இப்போ இதே மெத்தடை நம்ம அப்படியே அந்த 100 இயல் எண்களுக்கு ஃபாலோ பண்ணலாமா? ஃபாலோ பண்ணோம்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். இதுல இடையில இருக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணோம்னா 5 + 6 ÷ 2ன்னு போட்டிங்கனாங்களும் உங்களுக்கு 5.5 தான் வரும். இடையில இருக்கிறதுன்னு நீங்க ஞாபகம் வச்சுட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அதனாலதான் நான் அதை அவ்வளோ ப்ராப்பரா சொல்லல. சரியா? இப்போ இது அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். அப்படியே இந்த 100 இயல் எண்களுக்கு வந்துடலாம். 100 இயல் எண்கள். இப்போ 100 எண்களை நம்மளால இவ்வளோ இதுல எழுத முடியாது. ஸோ அப்போ நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா 100 இயல் எண்கள்னா 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்க போகுது. அடுத்தடுத்த எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் சமமா இருக்க போகுது. கரெக்டா? அப்ப 100 எண்கள்ல 100 எண்கள் அப்படிங்கிறது வந்து ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? இரட்டைப்படை. ஓகேவா? ஸோ இப்போ இரட்டைப்படை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு மிடில்ல என்ன வேல்யூ வரும்? 50, இங்கே 51. இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பக்கம் 49 போயிடும், இந்த பக்கம் போயிடும். ஸோ அப்போ நடுவில் இருக்கிறது உங்களுக்கு அங்கே எப்படி 5 6 இருந்ததோ அதே மாதிரி இங்கே 50 51 இருக்கு. இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? கூட்டி 2ஆல வகுத்துடணும். புரிஞ்சுதா? இது ஒரு ட்ரிக் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த சம்முக்கு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து நீங்க போடணும்னு அவசியமே இல்லை. என்ன இதை கூட்டி டிவைடட் பை 2 போடணும்னு கூட இல்லை. இது ரெண்டுத்துக்கு இடையில என்ன வரும்? 50.5ன்னு வரும். ஸோ அப்போ பி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? திரும்ப ஒரு தடவை சொல்ல பாருங்க. இந்த சம்மை நீங்க பேனா எடுக்க வேண்டாம், ஒன்றும் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்றீங்க. முதல் 100 இயல் எண்களுக்கான சராசரி கேட்குறாங்க. இயல் எண்கள் அப்படின்னும் பொழுது அடுத்தடுத்த எண்கள் 1ல இருந்து 100 வரைக்கும் வரும்.
இடையிலான வித்தியாசம் ஒவ்வொரு எண்ணை நம்ம மைனஸ் பண்ணோம்னா அந்த வித்தியாசம் சேமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். என்ன பண்ணணும், 1லேருந்து 100 வரைக்கும்ங்கிறது 100ங்கிறது இரட்டைப்படை எண், ஈவன் நம்பர். ஸோ அப்போ நடுவில் என்ன வரும்னா 50ம் 51 வரும். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 50.5ங்கிறது தான் ஆன்சர். கிளியரா? சரி, அப்படியே அடுத்த சம் போயிடலாம். 6 விகிதம் 252 விகித சமம் 8 விகிதம் என்ன? ஆக்சுவலாக இதை நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்து வந்திருக்காது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. இது வந்து ரீசனிங் சம், ஓகேவா? ஸோ அதை நான் வந்து மென்ஷன் பண்ணாமல் மறந்துட்டேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். இந்த ரீசனிங் சம்முக்கு எப்படி ஆன்சர் போடுறது பார்க்கலாமா? இது வந்து ஃபஸ்ட்டு 6ங்கிறது வந்து 252 மாறி இருக்கு. எப்படி இந்த 6ங்கிறது 252 மாறி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 8ங்கிறத அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பர் என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, 6 எப்படி 252 மாறும்? ஏன்னா 6 ஸ்கொயர்னா 36 தான் வரும், 6 36 தான் வரும். 6 கியூப்னா என்ன வரும், 216 தான் வரும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த 252 வராது. பட் இது ரெண்டையும் கூட்டி பாருங்க, 6 6 12க்கு 2 மீதி 1 5 2 252 வந்துருச்சா? ஸோ அப்போ இந்த மெத்தடை நம்ம அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணலாம். 8 விகிதத்துக்கு என்ன பண்ணலாம், 8 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா, சாரி 8 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 8 8 64. 8 கியூப் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 8 8 64. 64 × 8 வந்து 512 கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூலாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். படிக்கல அப்படின்னா பெருக்கி போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 4 6 7 5 576. இப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? அந்த மெத்தடு எந்த இதில் பேட்டர்னில் வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுதான் ரீசனிங். சரி, அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. இசட் டேஷ் டி டேஷ் வி டேஷ் எக்ஸ் டி டி டேஷ் வி டேஷ் டேஷ் டிவி. இதில் நம்ம அந்த ஃபில்லப் இருக்கு இல்லையா, அந்த டேஷ் வர இடத்துலலாம் என்ன வருங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு நமக்கு ஏபிசிடி ஃபுல்லாக எழுதிக்கிறேன், ஓகேவா? சரி, ஜே கே எல் எம் வரை எழுதணும். நிமிஷம், எப்பொழுதுமே ஏபிசிடி எழுதும் போது நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம் ஃபுல்லாக எழுதிடுறேன். ஜி எப்பொழுதுமே இந்த எம்மோட நிப்பாட்டிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வரதை கீழே எழுதுங்க. நான் இதுக்கு முன்னாடி இங்கேருந்து எழுத சொல்லியிருப்பேன். ஸோ இதை கொஞ்சம் மாற்றி நீங்கள் இந்த இடத்துல இருந்து எழுதுங்க, ஓகேவா? எம்என் ஓபி கியூ ஆர்எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட். ஸோ இதை ஏன் இங்கேருந்து எழுத சொல்கிறேன்னா, சப்போஸ் இந்த நம்ம ஆப்போசிட் இது கண்டுபிடிப்போம் தெரியுமா, ஏக்கு இசட் பிக்கு ஒய் அப்படிலாம் சில சம்ஸ் வரும். ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ இதை இந்த மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்க. இனிமேல் ஏலேருந்து எம் வரைக்கும், அப்புறம் என்லேருந்து இசட் வரைக்கும் இப்படி எழுதிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மேலே வந்து 13 லெட்டர் இருக்கும், கீழே வந்து 13 லெட்டர்ஸ் இருக்கும், ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இசட்டுக்கு அப்புறம் என்ன வரும்னு நமக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். டீக்கு அப்புறம் என்ன வரும்னு தெரியாது, ஸோ அதுவும் இருக்கட்டும். அடுத்தது விக்கு அப்புறம் என்ன வரும்னு நமக்கு தெரியாது. சரி, ஓகே. அடுத்து இங்கே பாருங்க, இந்த இடத்துல நமக்கு டீக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இங்கே வந்த லெட்டர்ஸ் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது, அதனால தான் நம்ம அப்படி செக் பண்ணுறோம். இங்கே இசட் இருக்கு, இங்கேயும் இசட் இருக்கு, டி அகைன் வந்திருக்கு, வியும் அகைன் வந்திருக்கு, டியும் அகைன் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்த லெட்டர்ஸ் திரும்ப திரும்ப வந்திருக்கிறதுனால நம்ம அந்த திரும்ப திரும்ப வர்றதில் இந்த சம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இசட்டுக்கு பக்கத்தில் நமக்கு தெரியாது என்ன இருக்குன்னு, பட் இங்கே நமக்கு என்ன இருக்குது, இங்கேயும் ஒரு இசட்டுக்கு பக்கத்தில் ஒரு வேல்யூ டேஷில் இருக்குது. ஸோ அப்போ இசட்டுக்கு பக்கத்தில் என்ன வருதுன்னு கண்டிப்பாக நம்மளால இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை நம்ம அப்படியே வச்சிடலாம். அடுத்து பாருங்க, இங்கே ஒரு டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. அப்போ இந்த இடத்துல டீக்கு பக்கத்தில் ஒரு டி வரலாமா? நான் திரும்ப கூட எழுதி காமிக்கிறேன். இசட் டி வி எக்ஸு டி டி இஸ் டேஷு இசட் டேஷ். மறுபடியும் இடம் பத்தல, பெருசா எழுதி காமிக்கலாம்னா இடம் பத்தாம போயிடுது. இசட் டி வி எக்ஸ் டி டி இசட் டேஷ் டேஷ் டிவி, ஓகேவா? ஸோ அப்படி இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த
டி வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இந்த டீக்கு பக்கத்துல இங்க டி இருக்கா? அப்ப இந்த இடத்துல கலர் மாத்திக்கிறேன். இந்த இடத்துல நான் டி வரும்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப டீக்கு பக்கத்துல டி போட்டாச்சு. இப்ப அடுத்தது பாருங்க, டிக்கு பக்கத்துல இங்க என்ன இருக்கு? வி இருக்கா? அப்ப இந்த இடத்துல நான் வி போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கேயும் டிக்கு பக்கத்துல வி தானே இருக்கு. இப்ப இங்க டி இருக்கு. ஓகேவா? அப்ப டிக்கு முன்னாடி என்ன வரும்? டி வரலாமா? இந்த இடத்துலயும் டி தான் இருக்கு, இங்கேயும் டி தான் இருக்கு. ஸோ இங்க டி போட்டாச்சு. டீக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கா? ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, கிளியர்? அகைன் இங்க ஒரு டி இருக்கு, இதுக்கு முன்னாடி எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு? இசட் இருக்கு, இங்கேயும் எக்ஸுக்கு முன்னாடி இசட் இருக்கு. ஸோ அப்ப இந்த எக்ஸுக்கு முன்னாடி இசட் போட்டுக்கலாம். முடிஞ்சிருச்சா? ஃபுல்லா நம்ம முடிச்சாச்சு. இப்போ இது அப்படியே ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? எக்ஸ் டி இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது எக்ஸ் டிக்கு அப்புறம் இசட் வரணும். எக்ஸ் டிக்கு அப்புறம் இந்த இது கிடையாது. அப்ப எக்ஸ் டிக்கு அப்புறம் இசட் இதுல வருது, இதுல வருது. இப்போ எது கரெக்டா இருக்கும்? எக்ஸ் டி இசட்டு, அப்புறம் வி வருது, ரெண்டுத்துலயுமே வி இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ் வருது, எக்ஸ் டி. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். கிளியர்? அடுத்த சம் போலாமா? ஒன்றும் இல்லை, அந்த பேட்டர்னை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இதுக்குலாம் ஆன்சர் வந்துடும் ப்ராப்பராக. நெக்ஸ்ட் பாருங்க, அகைன் கேமல் அப்படிங்கிறது வந்து பிபிஎல்இகே வேர்ட்ஸுங்கிறத என்னவா ஃப்ரேம் பண்ணுவோம். அதாவது இதை இந்த மாதிரி எழுதுனா இதை எப்படி எழுதலாம்? ரெண்டும் ஈக்குவல் பேட்டர்னுங்கிறது தான் இந்த சர்வசமம்ங்கிறது மீனிங். ஓகேவா? சரி, இதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஏபிசிடி எழுதினாதான் போட முடியும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? அந்த லெட்டர்ஸ்க்கான நியூமரிக் வேல்யூஸை மனப்பாடம் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு நான் ஆல்ரெடி ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து 700 சீரீஸ் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒவ்வொரு நம்பருக்கு ஜோதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா G7, T20, S19, ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்க. ஓகேவா? நான் வேணா பிளேலிஸ்ட் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ கேமல் அப்படிங்கிற CAMEL. ஸோ இதை வந்து நான் வந்து நியூமரிக் வேல்யூஸ் வச்சு போடுறேன். ஸோ சில பேருக்கு நியூமரிக் வேல்யூஸ் தெரியாமல் இருக்கலாம். அதனால நான் இந்த வீடியோவில் மட்டும் என்ன பண்ணுறேன்னா லெட்டர்ஸ்க்கு வந்து ஏபிசிடியோ எழுதிக்கிறேன். ஓகேவா? நியூமரிக் வேல்யூ தெரியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு ஏக்கு மேலே 1, பிக்கு மேலே 2, சிக்கு மேலே 3, டிக்கு மேலே 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. அப் டு இசட் வரை 26 லெட்டர்ஸ் வரும். 26க்கும் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி இதில் 1 ஆரம்பிச்சு 26 முடிஞ்சிடும். இங்கே வந்து 13 வரும், இங்கே 14 வரும். நெக்ஸ்ட் இங்கே G7 வரும், இங்கே 20 வரும். 20க்கு பக்கத்தில் 21, இது 19. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? கரெக்டாக பிரிச்சிங்கன்னா இந்த இடத்துல 2ஆ பிரிஞ்சிடும். அது மாதிரி டி வந்து ஈக்கு வந்து 5, ஜோதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 5, ஜே வந்து 10, ஓ வந்து 15, ஒய் வந்து உங்களுக்கு 25 வரும். இதுக்கு இடையில டி வந்து 20 வரும். ஸோ அந்த 5, 10, 15, 20, 25 சேர்த்து ஜோதின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். G7 மாநாடுன்னு சொல்லுவோம், G7 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். T20 மேட்சை நீங்கள் T20 ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்தந்த நம்பர்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலான்னு. சரி, இப்போ நம்ம சம்முக்கு வந்துடலாம். CAMEL இதை நம்ம வந்து என்ன எழுதியிருக்கோம்? LEK அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ சிங்கிறது வந்து 3வது லெட்டர், ஏ வந்து 1வது லெட்டர், எம் 13, இ 5, எல் பார்த்தீங்க அப்படின்னா 12. எப்படி 12? 13க்கு முன்னாடி 12. ஓகேவா? சரி, இப்போ இது வந்து என்னவா மாறி இருக்கு? பிக்கு 2, எல் 12, இ 5, கே வந்து 11. ஸோ இதுதான் இப்படி மாறி இருக்குன்ட்டாங்க. ஒவ்வொரு நம்பருக்கு இடையில என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். 3ங்கிறது இங்கே 2ஆயிருக்கு, 1ங்கிறது 2ஆயிருக்கு, 13 12ஆயிருக்கு, 5 5ஆ தான் இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. இங்க வந்து இ வராது, எஃப் வரும். ஓகேவா? இடத்துல எஃப் போட்டுக்கோங்க, ஏன்னா அப்பதான் அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகும். +1 -1 நான் தான் மிஸ்டேக்காக கொடுத்துருக்கேன். அடுத்தது கேல பார்த்தீங்கன்னா 11 வரும். ஸோ இப்போ 12 இருக்கு, 11 இருக்கு. அப்போ எல்லாத்துலேயுமே +1 -1 அந்த பேட்டர்ன் வருதா? +1 -1 -1 அந்த பேட்டர்ன் வருதா? -1 +1 -1 +1 -1. ஸோ அப்போ அந்த பேட்டர்ன் தான் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம வேர்ட்ஸுங்கிறத +1 -1 வச்சு போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? -1 வரணும். ஸோ அப்போ
23ங்கிறது வந்து உங்களுக்கு W. ஸோ அதுக்கு -1 பண்ணீங்கன்னா என்ன வரும்? எக்ஸாக்டாக 22. ஸோ அப்போ V வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓக்கு +1 பண்ணணும். ஓக்கு அடுத்து P வரும். ஓகேவா? அப்போ விபிங்கும் பொழுதே ஆப்ஷன் டின்னு சூஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக கூட போடணும்னு இல்லை. ஓகே, எல்லாத்துக்குமே அப்படி +1 -1 வரும். அடுத்து லாஸ்ட்டாக 10வது சம். இதுக்கு பார்த்தீங்கன்னா PRICES இதை வந்து நம்ம SQDJTF அப்படின்னும் QUALMS இதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. சேம் மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நீங்கள் வந்து நம்பர் வேல்யூ நோட் பண்ணிக்கணும். இதை நம்ம என்ன பேட்டர்னில் இருக்குங்கிறத இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் PRICES இதை வந்து SQDJTF அப்படின்னு நம்ம கோட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை பாருங்கள், பிக்கு அப்புறம் Q வரும். ஓகேவா? PQ RS IJCD EFST அதாவது எல்லாத்துலேயுமே +1 ஆயிருக்கு, ஆனால் கிராஸ் ஆயிருக்கு. இதே விஷயம் நமக்கு இப்போ QUALMS இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன வரணும்? +1 வரணும். PQ தானே, ஆனால் Qக்கு அப்புறம் நமக்கு இங்கே R இந்த இடத்துல வரணும். ரெண்டாவது ஆப்ஷனில் ஆர்னு இருக்கிற மாதிரி நமக்கு 2 இது ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. சரி, இப்போ இங்கே U பாருங்கள். யூக்கு முன்னாடி என்ன வரும்? யூக்கு V தான் வரும். ஸோ அப்போ V ரெண்டுமே Vல தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஏக்கு அப்புறம் இங்கே வந்து B வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல B, அதாவது ஒரு எம்டி இருக்கணும், இங்கே B வரணும். இங்கே M இருக்குது, இங்கே C இருக்குது, M இருக்குது, B இருக்குது. அப்போ C தான் ஆன்சர். இப்படியும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியும் சூஸ் பண்ணலாம். எல்லுக்கு அப்புறம் இங்கே எம்முக்கு அப்புறம் இங்கே N, எஸ்ஸுக்கு அப்புறம் இங்கே T. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? அந்த மாதிரி ஒவ்வொரு ரீசனிங் சம்மும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக அது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் வந்து யோசிக்கிறதுக்கு பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு. இதில் சில சம்ஸ்க்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸுமே பார்த்தோம். அதில் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு எது ஈஸியாக சூட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி நம்ம அப் டு எக்ஸாம் முடிகிறது வர நம்ம சீரிஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் தனியாக ஒரு நோட் போட்டுட்டு இந்த சம்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னடா இப்படி நம்ம யோசிக்கிறதே, இது மாதிரிலாம் டக்கு நம்ம எக்ஸாம் ஹாலில் எப்படி நம்ம யோசிக்கிறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய நம்பர் ஆஃப் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் முக்கியம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை நம்ம வந்து டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடலாம். ஓகே, சரி, இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மேக்ஸ் சீரிஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வேற ஒரு தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கேகுரா அகாடமி. தேங்க்யூ.